வணக்கம். கதிரவன் டாக்கீஸுக்கு உங்களை வரவேற்கிறேன். திராவிட இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரே நோக்கம், கல்வியின் மூலம்தான் முன்னேற முடியும், கல்வி ஒன்றுதான் மனிதனை மனிதனாக சிந்திக்கக்கூடியது, கல்வி ஒன்றால்தான் தமிழ் சமுதாயம் முன்னேற முடியும் என்ற கருத்தில் ஆழமான நம்பிக்கை கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம் தனது ஆட்சி காலத்தில் பள்ளி கல்வித்துறைக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி கல்வியில் முன்னேற்றம் கண்டிருக்கிறது. அந்த வகையில் சமீபத்தில், அதாவது மார்ச் 2024ஆம் ஆண்டு துவக்கப்பட்ட திட்டமாக மார்ச் மாதமே அரசு பள்ளிகளில் மாணவர்களை சேர்க்கக்கூடிய திட்டம் மிகச் சிறப்பான, அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய ஒன்றாக செயல்பட்டு வருகிறது. இந்த தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் 2026-2027 கல்வியாண்டில் 5 லட்சம் மாணவர்களை இணைக்க வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு தற்பொழுது சேர்க்கை நடைபெற்று வருகிறது. மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் 2 நாட்கள் முன்பு அதை துவக்கி வைத்தார்கள். இந்த முன்பெல்லாம் ஜூன் மாதம் பள்ளிகள் கோடை விடுமுறை முடிந்து திறக்கும் பொழுதுதான் மாணவர் சேர்க்கை நடைபெறும். அப்படி இருக்கும் பொழுது பெரும்பாலான தனியார் பள்ளிகளில் டிசம்பர் மாதமே, அதுவும் சில பள்ளிகளில் குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே பதிவு செய்து சேர்க்கக்கூடிய நிலைமையை நாம் காண்கின்றோம். அதுக்கு மாறாக அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை என்பது குறைந்து, சில இடங்களில் அரசு பள்ளிகள் மூடப்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டது மாணவர்கள் இல்லாத காரணத்தால். அதை மாற்றுவதற்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் முதலே இந்த மாணவர் சேர்க்கை ஆரம்பித்து, அப்படி ஒரு பள்ளியில் புதிதாக 50 மாணவர்கள் அரசு பள்ளியில் சேர்க்கப்பட்டால் அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி ஆசிரியர்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஸ்மார்ட் வகுப்பறைகள் உள்ளிட்ட புதிய வசதிகளை அரசு பள்ளிகளில் ஏற்படுத்தி இருப்பதை, கணினி மயமாக்கக்கூடிய வகுப்புகள், ஆன்லைன் வகுப்புகள், இவற்றையெல்லாம் அரசு பள்ளியை கொண்டு வந்திருக்கார்கள். அதை பற்றிய விழிப்புணர்வை பெற்றோர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு திட்டத்தையும் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். கல்விக்கு வறுமை தடையாக இருக்கக்கூடாது என்பதை உணர்ந்த தமிழ்நாடு அரை நூற்றாண்டுகளாக மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டத்தை இன்னமும் செயல்படுத்தி வருகிறது. அந்த மதிய உணவு திட்டத்தால் பல்வேறு வறுமை நிலைமைக்கு கீழ் இருந்த மாணவர்களெல்லாம் பள்ளிக்கு வந்து படிக்கக்கூடிய சூழல் இருந்தது. ஆனால் மதியம் மட்டுமே உணவு அளிக்கப்பட்ட நிலையில் காலையில் உணவு அருந்தாமல் பல மாணவர்கள், இளம் சிறுவர்கள் வருவதை அறிந்த மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதல்வர் அவர்கள் காலை உணவு திட்டத்தை ஆரம்பித்து இன்றைய தினம் மாணவர்களுக்கு அனைத்து அரசு பள்ளிகளிலும், அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் அந்த காலை உணவு திட்டத்தை ஏற்படுத்தி மாணவர்களுடைய பசிப்பிணியை போக்கக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருந்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவிகள் உயர்கல்விக்கு அவர்கள் படிக்க சென்றால் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாதம் அவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அதே போல தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் வறுமை நிலைமையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் உயர்கல்வி பயில அவர்களுக்கு உதவிகள் அளிக்கப்பட்டு அவர்கள் IIM, IIT போன்ற உயர்நிலைப் பள்ளிகளில் சேருவதற்கும் வழிவகைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் மருத்துவத்தில் மட்டும் 7.5% என்றில்லாமல் திராவிட முன்னேற்ற அரசு வந்தவுடன் பொறியியல், சட்டம் போன்ற உயர்கல்வியிலும் அந்த 7.5% கொண்டு வந்து இதுவரை கடந்த 5 ஆண்டுகளில் 40,000 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால்
இந்த கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் கற்றல் திறனை மேம்படுத்த இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும், வாசிப்பு இயக்கம் போன்றவற்றை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி ஒரு கல்வியை ஒரு இயக்கமாகவே செய்து வருகின்றது. இப்போ இன்னும் சொல்லப்போனால் இந்த இடைக்கால பட்ஜெட்டில், அது இடைக்கால பட்ஜெட்டாக இருந்தாலும் ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு வழங்கக்கூடிய நிதியை விடுவிக்காமல் இருந்தாலும் கூட மாணவர்கள் நலனையே கருத்தில் கொண்ட இந்த அரசு சுமார் 48,534 கோடி ரூபாய் கல்விக்காக, பள்ளி கல்விக்காக நிதியை ஒதுக்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அரசு அந்த கல்வியை மட்டுமே மாணவர்களுக்கு சமுதாயத்தை முன்னேற்றக்கூடிய ஒரு கருவி என்று கருதக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு பள்ளி கல்வியின் மீது மிகுந்த அக்கறை கொண்டு எவ்வளவோ இடர்பாடுகள் இருந்தாலும் இவற்றை செயல்படுத்தி வருகிறது. இதை பயன்பட்டு வரக்கூடிய பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் எல்லாரும் இந்த திராவிட மாடல் அரசு இன்னும் தொடர்ந்தால் இன்னும் பல நல்ல திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் செயல்படுத்துவார்கள் என்பதை கருத்தில் கொண்டு அவற்றை உணர்ந்து அவர்கள் செயல்பட வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். எங்கள் அன்பின் தலைவரே, எங்கள் நம்பிக்கையின் விளக்கே, அண்ணா அண்ணா எங்கள் அண்ணா, மக்களின் அன்பு செய்த அண்ணா. உங்களின் சேவையில் நாடு வளரும், உங்கள் பின்னாலே நாங்கள் செல்வோம்.